கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே எங்கு பார்த்தாலும் யுத்தங்களின் செய்தி. நாம் எதிர்பாராத விதமாக யுத்தங்கள் நம்மை பாதித்து கொண்டிருக்கிறது. உணவுப் பொருட்களின் விலை அதிகமாகி கொண்டிருக்கிறது. அத்தியாவசியமான தேவைகளுக்காக நாம் அதிகம் செலவு செய்ய வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியவில்லை. ஜியோ பாலிட்டிக்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அது உலகத்தில் நிலத்திற்காக நடைபெறும் யுத்தங்கள். இந்த யுத்தங்கள் எப்பொழுதுமே நடைபெற்று கொண்டே இருக்குது. இதனால் மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட யுத்தங்கள் வரும்போது அவிசுவாசிகள் மட்டுமல்ல, விசுவாசிகளும், கடவுளை நம்புவர்களும் அதனால் பாதிக்கப்பட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலை தான் எரேமியா சந்திக்க நேரிட்டது. அதை தான் எரேமியா 1ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். எரேமியா எருசலேம் நகரில் வாழும் யூதர்களிடத்திலே தீர்க்கதரிசன ஊழியத்தை தான் செய்ய போவதாக நினைத்தார். ஆனால் தேவனோ அவரை பார்த்து ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும், தமிழ் மொழியில் அடிக்கடி இந்த ஜாதி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்க. அது என்ன, நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற ஜாதி பழக்கத்தின் நிமித்தமாக. ஆனால் அந்த ஜாதிகளின் மேலும் என்பது பொதுவாக வேதத்தின் பல இடங்களிலே தேசங்களின் மீதும், இல்லை என்றால் மக்கள் இனங்களின் மீதும் என்று மொழிபெயர்க்கப்படுவதே சரியான ஒரு மொழிபெயர்ப்பாக இருக்கும். தேவன் எரேமியாவை உலகிலுள்ள எல்லா நாடுகளுக்கும், எல்லா ராஜாக்களுக்கும் தீர்க்கதரிசியாக அனுப்புகிறார். ஏன்? எரேமியாவுடைய நாட்களிலே பாபிலோனியர்கள் அவர்கள் வந்து எருசலேமை கைப்பற்றுவார்கள். யூத மக்களை சிறைப்பிடிப்பார்கள். தேவனை அறியாத, வேதாகமத்தின் தேவனை தொழுது கொள்ளாத ஒரு கூட்ட மக்கள் கடவுளை பின்பற்றுகிறவர்களை கைப்பற்றுவார்கள். கடவுளின் ஆலயத்தை அவர்கள் இடித்து போடுவார்கள். கடவுளின் பிள்ளைகளை அவர்கள் அடிமைகளாக வைத்திருப்பார்கள். இதை கேட்பதற்கோ புரிந்து கொள்வதற்கோ நமக்கு சற்று கடினமான ஒரு காரியம்தான். ஏன்னா கர்த்தர் தன் பிள்ளைகளை, நம்மை சீர்படுத்துபவர். இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளை திருத்துவது என்பது பெற்றோருக்கு பிடிக்காத ஒரு காரியமாக இருக்குது. அது பிள்ளைகளுக்கும் பிடிக்காது. இன்றைக்கி பள்ளிக்கூடங்களில் பிள்ளைகளை அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது, கண்டிக்கக்கூடாது. இன்றைக்கி பல யூடியூப் சேனல்கள்லேயும் சரி, சைக்காலஜி புக்ஸ்லேயும் சரி, சைக்காலஜிஸ்ட்டும் சரி, அவங்க சொல்கிறது என்னென்னா, பிள்ளைகளை அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது, அவங்க போக்கில் அவங்கள விட்டுறணும், அவங்க போக்கில் அவங்கள விட்டு தான் நம்ம அவங்கள திருத்தணும் அப்படின்னு சொல்லி பல ஆலோசனைகள் கூறுவதை நம்ம கேட்கிறோம். அதில் ஒரு சில ஆலோசனைகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆலோசனைகளாக இருக்கிறது. ஆனால் பொதுவாக கண்டிப்பு என்பது இந்த சமுதாயத்தில் அறவே அழிந்து கொண்டிருக்கிற ஒரு பண்பாக மாறுகிறது. கடவுள், வேதாகமத்தின் தேவன் தன் பிள்ளைகளை கண்டிக்கிறவராக இருக்கிறார், திருத்துகிறவராக இருக்கிறார். சில வேளைகளிலே தன் பிள்ளைகளை அடிக்கிறவராக இருக்கிறார். அதை தான் எரேமியா இங்கே யூதர்களிடம் கூறும்படியாக அழைக்கப்பட்டார். 10ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும். தேவனுடைய திட்டத்திலே பாவத்திலே வீழ்ந்து போயிருக்கிற தன்னுடைய பிள்ளைகளை அவர் கட்டுவதற்கு முன்பதாக அவர்களை இடிக்கிறவராக இருக்கிறார். இந்த இடிக்கிறது, பிடுங்கிறது, அழிக்கிறது, கவிழ்க்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பாவங்களின் விளைவுகளை தேவன் நாம் சந்திக்கும்படியாக விட்டுவிடுகிறார். He leaves us to face the consequences of our sin. இது எதுக்காக? இந்த பாவம் எவ்வளவு கொடூரமானது, அது எவ்வளவு வீரியமாக நம்மையும் நம்மை சுற்றியுள்ளவர்களையும் பாதிக்கும், அதனால் ஏற்படும் தீமையான விளைவுகள் என்னவென்று நாம் புரிந்து கொள்ளும்படியாக. பழைய ஏற்பாட்டில் சிம்சோன் என்ற ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவனுக்கு பயங்கரமான பெண் மோகம்
பெண்கள் மீது ஆசை. அப்படி அவன் அந்த பெண்களிடத்தில் போகும்போது அவனுடைய பாவத்தின் விளைவுகள் என்னவென்று தேவன் அவன் அறிந்து கொள்ளும்படியாக அவனுடைய எதிரிகளை அவனிடத்தில் கொண்டு வந்து அவனை மேற்கொள்ள அனுமதித்தார். ஆனால் இந்த சிம்சோன் தன்னுடைய பாவத்தின் விளைவுகளை பார்த்தும் மனம் திரும்பாமல் இருந்ததினாலே இறுதியாக அவன் அந்த பெண் மோகத்தினால் சிறைப்பிடிக்கப்பட்டான். அதுவே அவனுடைய முடிவுக்கு வித்திட்டது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய பாவத்தின் விளைவுகளை நாம் உணர்ந்து கொள்ளாமல் சில வேளைகளிலே அனுபவியாமல் இருப்போமே என்றால் நாம் கர்த்தரை விட்டு வெகு தூரம் சென்று விடுவோம். ஆகையினால் தேவன் தம்முடைய கிருபையினாலும் அன்பினாலும் நம்முடைய பாவத்திற்கான தண்டனைகளை நாம் அனுபவிக்கும்படியாக சில வேளைகளிலே விட்டு விடுகிறார். அது எந்த நோக்கத்தோட? பாவத்தின் வீரியத்தை உணர்ந்து நம்முடைய கீழ்ப்படியாமையின் வீரியத்தை நாம் உணர்ந்து கர்த்தரிடத்திலே மனம் திரும்பி புதிய மனதோடு திரும்ப வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எனக்கு அன்பானவர்களே, யூத மக்கள் விக்கிரக ஆராதனையை விட்டு மனம் திரும்பாமல் போனபடினாலே, கானானிய தெய்வங்களை அவர்கள் வழிபட்டு வந்ததினாலே பாபிலோனியர்களை கொண்டு அவர்களை சீர்படுத்தினார். இன்றைக்கும் தேவன் நம் வாழ்க்கையை சீர்படுத்துபவராகவே இருக்கிறார். அவர்கள் எந்த மாற்றமும் இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிறவங்களாம் கண்டிப்பு வேண்டாம், தண்டனை வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் வேதாகத்தின் தேவன் ஒருபோதும் மாறாதவர். அவர் எதுக்காக நம்மளை சீர்படுத்துகிறார்? சில சமயம் நம்முடைய பாவத்தின் விளைவுகளை நம்ம சந்திக்கும்படியாக ஏன் அவர் விட்டு விடுகிறார் என்றால், அப்போதுதான் அது எவ்வளவு கொடூரமானது, இனி அந்த பாவத்தை நாம் செய்யக்கூடாது, கர்த்தருடைய வசனத்தின்படி நாம் வாழ வேண்டும் என்று நாம் கற்றுக்கொள்வோம். எனவே இந்த நாளிலும் கூட இந்த உலகத்தில் நடக்கும் பல யுத்தங்களும் தேவனுடைய ஆளுகையின் கீழ் இருக்கிறது. இது நம்மளை பல விதங்களில் பாதிக்கலாம். ஆனால் தேவன் நம்மை கட்டி எழுப்பும்படியாக இப்படிப்பட்ட சில பாதிப்புகளை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்குகிறார். இந்த சூழ்நிலைகளில் நம்ம உலக தலைவர்கள் மீது குறை சொல்லாமல், இல்லை என்றால் அவருடைய அரசியல் சூழ்ச்சிகளை நினைத்து சோர்ந்து போகாமல், ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் சுவாமி? என் வாழ்க்கையில் என்ன பாவத்தை நீர் வெறுக்கிறீர்? நான் என்னை எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நம்மை நாமே சோதித்தறிந்து நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தி கொள்ளும் போது நம்மை சுற்றி புயலோ பூகம்பமோ யுத்தமோ என்ன பேராபத்து நடந்தாலும் தேவனுடைய பாதுகாவல் நமக்குண்டு அவர் நம்மை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை சீர்படுத்துகிறவர். நம்மை சீர்படுத்துகிற தேவனுக்காக நாம் எப்போதும் அவருக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்போம். ஏன்னா அவருடைய சீர்படுத்துதல் இல்லை என்றால் நாம் என்றைக்கோ அழிந்து போயிருப்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.